என்னடா டெய்லி நைட்டு ஆளே காணாம போயிடுற? எங்கன்னா போவான், அதான் எலெக்ஷன் வருதுல்ல, எங்கேயாச்சும் பார்ட் டைம் ஜாபுக்கு போயிருப்பான். அப்படியா? பாருடா, சூப்பர்டா. நானும் வரேன், எனக்கு போடா. அவன் ஓட்டு கேட்க போகிறானா, அங்கே போனால் காசு தருவாங்களா, அதுதானே நான் பார்ட் டைம் ஜாப்னு சொன்னேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா கூப்பிட்டாங்க அதான் போனேன். நம்ம எல்லாரும் எலெக்ஷன் வந்தால் ஓட்டு கேட்க போகலாம். போனால் காசு தருவாங்க. எல்லாம் ஒரு ஜாலிக்காக பண்ணுறோம். நம்மளை கூப்பிட்டுன்னு போகிறவன் காசு சம்பாதிக்கவும் அவன் கட்சியில் பேர் வாங்கவும் நம்மளை யூஸ் பண்ணுறான். இங்கே யாருக்குமே எலெக்ஷனோட அவேர்னஸே இல்லை. நம்ம தொகுதியில் நிற்கிற கேண்டிடேட் ஓட்டு கேட்குறப்ப வராங்க. சப்போஸ் வின் பண்ணால் நன்றி தெரிவிக்க வராங்க. அதுதான். அதுக்கப்புறம் அவங்கள நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஒரு நாள் லீவ் கிடைக்குது, சும்மா ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ணிட்டு யாருக்காச்சும் ஓட்டை குத்திட்டு வரும்னு நினச்சி பண்ணுற தப்பு தான் அடுத்த 5 வருஷம் நம்மளை பாடாப்படுத்துது. காசு இருக்கிறவன் தப்பிச்சிட்றான், மிடில் கிளாஸ் போராடுறான். காசு இல்லாத நம்ம மக்கள் ரொம்ப பாவண்டா. சரிங்கண்ணா, அப்போ என்ன பண்ணி மாற்ற சொல்கிறீங்க? என்ன பண்ணாலும் மாறாது. அப்போ எப்போ இதெல்லாம் மாறுறது? நம்மளுக்கு எப்போ நல்ல தலைவர் கிடைக்கிறது? அதுக்கு தான் நம்ம எல்லாரும் யோசிச்சு பார்த்து ஓட்டு போடணும். அப்படி என்னண்ணா யோசிக்கிறது? ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம இந்த வருஷம் நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். மழை, வெள்ளம், மெயினாக புயல், எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கோம். யாராச்சும் நம்மள வந்து பார்த்தாங்களா? இல்லை, அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம ஊர்லேருந்து யாராச்சும் அவங்கள பார்க்க போனால் நம்மளை வெயிட் பண்ணி வச்சு அனுப்பிடுறானுங்க. இதெல்லாம் இல்லாமல் களத்தில் இறங்கி நமக்காக நல்லது பண்ணுறவங்களான்னு பார்க்கணும். ஓட்டு கேட்க வரப்போ வெள்ளை துணி போட்டுன்னு வராங்க, அது தப்பு இல்லை. வெள்ளை துணியில் கரை இறக்கலாம், அவங்க மேலே தான் கரை இருக்கக்கூடாது. அவங்க பண்ணுற நல்லது கெட்டது தப்பு சரி எல்லாத்தையும் பார்த்து தான் முடிவு பண்ணணும். இந்த நிலைமை மாறணும்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் நீங்கள் மாறணும். காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டு அப்புறம் ஃபீல் பண்ணுறதுல ஒரு யூஸும் இல்லை. அவங்க ஒரு காசு தராங்கன்னா ரீசன் இல்லாமலா? இப்போ திங்க் பண்ணி பாரு, ஃப்யூச்சரில் அவங்க எவ்வளோ காசு எடுப்பாங்கன்னு. அன்பும் செல்வக்கும் சேர்க்கலாம், அதை விட்டு சொத்து சேர்க்கக்கூடாது. இதுவுமே இங்கே மாறாது, நம்ம தான் மாற்றணும். நான் நினச்சா மாறாது, நீங்கள் நினச்சா மாறாது. இப்போ எல்லோரும் நினச்சா கண்டிப்பாக மாறும்.